சுமைகளால் வாழ்வை நான் வெறுத்திடும்போது சுகமாய் வாழ எழுந்தெண்ணில் வா. சுமைகளால் வாழ்வை நான் வெறுத்திடும்போது சுகமாய் வாழ எழுந்தெண்ணில் வா. எனக்காய் வாழ்வை வெறுமையாக்கினீர், என்னையும் பிறர் அன்பில் வாழ செய்குவாய். எந்தன் சொந்தமே இயேசுவே, எந்த நெஞ்சிலே வாருமே. உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய், எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே. எந்தன் சொந்தமே இயேசுவே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 20/1/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை தினம் அவரவர்களுக்கு ஏற்ற செயல்களைப் போல் நம்மை வழிநடத்தி வருகிறார். நாம் அன்னையோடும் அவருடைய அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 69 4 5 6. இன்றைய வாசகம் எபிரேயர் 5:1-10. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 2:18-22. இயேசு நோன்பிருப்பதை பற்றி அவர்களுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அவர்கள் ஏன் உன்னுடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லை என்பதை குறித்து இயேசுவிடம் விவாதித்தல். நோன்பு என்பது நாம் எந்த மாதிரி நோன்பு இருக்க வேண்டும் என்றால், ஒரு அரசன் நோன்பிருக்கிறார் தன் குழந்தைக்காக. அவருடைய குழந்தை மிகவும் நலம் குன்றி இருப்பதால் மிகவும் வீரமான அரசர், சிறு வயதிலேயே கோலியாத்தை கீழ் தள்ளிய ஒரு அரசர். அந்த குழந்தைக்காக அந்த பேலஸே நோன்பு இருக்கிறது, அரண்மனையே. சேவகர்கள் அவரோடு இருக்கிற அனைவருமே அவரோடு சேர்ந்து துக்கம் கொண்டாடுகிறார்கள். இருந்தாலும் அவரால் அதை சகித்து கொள்ள முடியாமல் சிம்மாசனத்தை விட்டு தரையில் கீழே உட்கார்கிறார். இறைவனிடம் போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். உணவு உண்பதில்லை, தண்ணீர் குடிப்பதில்லை. எது கொடுத்தாலும் அவருடைய கூட இருக்கிறவர்கள் போய் அரசே ஒரு ஜூஸாவது குடிங்க, உங்கள் உடம்பை தேத்துவீங்க. அவர் எதுவுமே குடிப்பதில்லை. அப்படி ஒரு அவர் உபவாசம் இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்வில் எத்தனையோ வகையான நோன்புகள் இருக்கின்றன. அதில் உணவை மறுக்கும் உண்ணா நோன்பு, தொலைபேசி, அலைபேசி போன்றவற்றின் மீது கட்டுப்பாடு கொள்ளும் ஊடக நோன்பு, பேசும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தன் கட்டுப்பாடு நோன்பு, இவற்றை மேற்கொண்டு வாழும்போது கடவுளின் மகிழ்வில் தூதர்களாக இருப்போம். இல்லையெனில் வாழ்வில் துயரங்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்வோம். எனவே இயேசு சொல்வதன்படி நாம் வாழ்கின்ற போது நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அப்பொழுது பவுலடியாரை போல் எனக்கு வலுவூட்டும் இயேசுவால் எதுவும் செய்ய ஆற்றல் உண்டு என்று சொல்லி மகிழ்வோடு வாழ முடியும். தாவீது தனது யோனத்தான் இறப்புக்காக மட்டும் அழாமல் சவுலுக்காகவும் அழுகிறார். இது மன்னிப்புக்கும் இரக்கத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. தாவீது மிகவும் மன வருத்தத்துடன் அவர்களுக்காக அழுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு வெறுப்புக்கும் வெறுப்பை திருப்பி கொடுக்கவில்லை. மக்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இயேசுவையே அந்த மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. மேலும் அவருடன் இருந்த சீடர்களும் உறவினர்களும் அறிந்து கொள்ளவில்லை. ஒருவருக்கொருவர் அமைதியாக பெருந்தன்மையாக இரக்கத்தோடு இருக்க முயல்வோம். இந்த வகையில் நம்முடன் அன்பான தந்தையின் பிள்ளைகளாக நாம் இருக்க முயற்சி செய்வோம். அதுவும் நம்மால் இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த அரசர் இந்த நோன்பு இருக்கும் பொழுது, நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் இருந்திருக்க முடியாது அந்த நோன்பு. 2 சாமுவேல் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். தாவீதை போல் அவ்வளோ ஒரு கடினமான நோன்பு யாராலும் இருந்திருக்க முடியாது. 2:12, 19, 20 வரை ரொம்ப அழகாக சொல்லியிருக்குவாங்க. அதுலேயும் அந்த 21, 22 மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்குவாங்க. படை வீரர்கள் அப்படி எப்படி இருந்தார்கள், அவர் நோன்பு இருக்காமல் அவங்க கெஞ்சிருது, அந்த விதம்லாம் ரொம்ப அதான் அந்த மாதிரி இருந்த மனுஷன். இந்த இவங்கெல்லாம் சேவகர்கள்லாம் பேசிக்கிறாங்க, படை வீரர்கள்லாம், ஐயோ குழந்தை எப்படி இதாக போகுது, அது பொழைக்க போகிறதில்ல அப்படி இப்படின்னு.
அப்படி உட்கார்ந்திருந்த மனிதன், அந்த குழந்தை போயிடுச்சுன்னு தெரிந்தவுடன் இம்மீடியட்டாக எழுகிறார். எழுந்து நேராக போகிறாரு. போய் ஒரு ஒரு நல்ல ஒரு குளியல் போட்டு ஆண்டவரை தொழுது நல்ல ஷேவ் செய்து நீட்டாக வந்து பல வகையான உணவுகளை உண்கிறார். இதை பார்த்த படை வீரர்கள் கேட்குறாங்க. 2 சாமுவேல் 2 21 22, அரசே, நீங்கள் துக்கம் கொண்டாடும்போது தண்ணீரும் ஜூஸ் கூட குடிக்கல, ஆனால் நீங்கள் இப்போ இப்படி சாப்பிட்றீங்களா? தான் நம்ம அதுலேயே உழண்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு துன்பம் வருவது, ஒரு மனுஷனுக்கு இரு பக்கங்கள் உண்டு. ஒரு துன்பத்துக்கு இரு பக்கங்கள் உண்டு. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்களோ, நம் வாழ்விற்கும் 2 பக்கங்கள். துன்பம் இன்பம் இரண்டுமே. அது நம் கையில் தான் இருக்கிறது. துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் அதை நம்மால் தான் மாற்ற முடியும். பிறர் பேசும் பேச்சுக்கும் அவர்கள் நம்மளுடைய ஏளனத்திற்கும் நாம் அதை எதிர்த்து வெற்றியோடு போரிட முடியும் நம்மால். அவர் அந்த குழந்தையின் மித்தம் ஜெயிக்கலாம் என்று எண்ணி தோற்று போனார். ஆனால் அவர் இறைவனிடம் அவர் தன்னையே அர்ப்பணித்து ஆண்டவர் அவருக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை தந்தார். இதுதான் நோன்பினுடைய எதிர்பார்ப்பு. ஜெபிப்போம். அன்பிறைவா, எங்களுக்கும் நல்ல மனதிடனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.